ஆண்டாளு சாரி ஆண்டாளு, லைட்டா கட்டிங் போட்டதுல இன்னைக்கு நம்ம கல்யாண நாளுங்கிறதே மறந்துட்டேன் ஆண்டாளு. உனக்காண்டி சந்தைக்கு போய் சங்கர மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஆண்டாளு. அந்த நாத்தம் பிடிச்ச மீனை நீயே தின்னடா நாத்தங்காவாயா. எனக்கு 4 சவரன்ல நெக்லஸ் வாங்கிட்டு வா, அப்பதான் அவங்க கூட பேசுவேன். எங்க அம்மா அப்பவே சொல்லுச்சு, பக்கத்து ஏரியா பங்கஜா உனக்கு கரெக்டா இருப்பான்னு. நான் தான் அத்தை பொண்ணு ஆண்டாளு வேணும்னு அடம்பிடிச்சேன். இப்ப அவஸ்தப்படுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் அம்மா பாக்குற பொண்ணையே கல்யாணம் பண்ணுங்க, இல்லைன்னா என்ன மாதிரி கஷ்டப்பட வேண்டியதுதான். இவரு பெரிய ஸ்கர்லட் ஜான்சனு டோப்பா வச்சு மறைக்கிறாரு. டேய் மண்டையா, மயிரை வச்சே கண்டுபிடிப்பான்டா இந்த மன்னார்குடி மகேஷ். அபிஷேக் அர்னால்டு, இது நம்ம பாஸ் கொடுத்த முதல் ஆபரேஷன். இதை கரெக்டா முடிச்சு கொடுத்தா நமக்கு 4 சங்கராமீன் கிடைக்கும். ஏய் அபிஷேக், எங்கடா போற? பாஸ், இந்த அர்னால்டு குறி வச்சா யாரா விழுவும். இப்போ பாருங்க, சுத்தம் இந்த அபிஷேகம் அப்படின்னா நம்ம நக்கிட்டு தான் போகணும். அர்னால்டு இன்னைக்கு நைட்டே அந்த அபிஷேக அடக்கம் பண்ணிரு. டேய் மகனே, இன்னைக்கு பரிச்சை நல்லா சாமியை கும்பிட்டுக்க, அவர் கைவிட மாட்டாரு. இந்த சைட் அப்பேட்ட சதீஷ் பரிச்சை எப்பவுமே சாமிக்கு விட்டுருவான். டேய் வெள்ள பணியாரம், நீ மைண்ட் வாய்ஸ் வச்சு சத்தமா பேசிட்டு இருக்க. சாரி டாடி, சும்மா பிராங்க் பண்ணேன். ஹே, எவன் தானே அடிச்சது? இந்த ஏற்பாடு 7 மழையவே ஏப்ரல் புல் பண்றீங்களா? மகனை கையில மாட்டீங்க, கை மாதாண்டா. ஏய் மாப்பிள, இந்த கௌஷிக் ரொம்ப ஓவர குறைக்கிறானே மாப்பிள, இவன் என்ன பண்ணலாம்? விடு மாப்பிள, ஓனர் வரட்டும். பெட்ல ஒண்ணுக்கு போயிட்டான்னு சொல்லி இவன் வேலைக்கு ஓல வச்சிடும். கக்கா போனத கழுவ தண்ணி இல்லைனா என்னடா? இந்த மண்ணை வச்சே கழுவாண்டா இந்த காரக்குடி காட்ட முத்து. இதே டெக்னிக்க இந்த மனுஷ பயல்களும் பண்ணிருக்கலாம். ஐடியா இல்லாத பயல்வ. என்ன லைட்டா கடிக்குது? டே கத்தரும்பு கணேசா, உள்ள ஏதும் போயிட்டியாடா? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டனே. தேனியில இருக்க நம்ம புளிய மரத்தை பூரா உளிப்பி உடைச்சு குத்தி காசாக்கி மார்க்கெட்ல கொண்டு கொடுத்துட்டு வர போறேன். போதுமா? தள்ளு. அப்ப கொட்டை பத்திரனே. என்னது? பத்திரம் சொன்னே. எதை பத்திரம்னப்ப? புளியாங்கொட்டிய பத்திரம் சொன்னே. அப்படி முழுசா அது என்ன பாதியா கட்டு சொல்ற? ஓ சிலுமிசத்தை ஏன்டா காட்டுறியா? அங்க பாத்தி இல்ல அவனே உசுரோட இருக்க மாட்டேன். நான் ஒருத்தர் அடிச்ச பாக்கல. நீ அடிச்சாலும் எப்படிடா? அடிக்க வேண்டிய ஆளு அவன். யார் அடிச்சா என்னடா? என்னை தாண்டா ஈஸியா அடிச்சு போடுறீங்க. ஐயா, ஹரிஷ்மா டாடி வந்தாச்சு. டே வெள்ள பிரிச்சாலி, அவர் ஏரியா பாக்ஸர்டா, சும்மா வந்து பால் குடிச்சிட்டு போவாரு. கதை இப்படி போகுதா? என்னடா நம்ம முத்து வெள்ளையா இருக்கும், கூட பிறந்ததெல்லாம் கருப்பட்டியா இருக்குதுன்னு நினைச்சேன். அது சரி, எங்க அப்ப எந்த வீட்டுல பால் குடிக்கானோ எவங்கண்டா. ஓனர், ஹரிஷ்மா வந்திருக்கேன், கதவை திறங்க ஓனர். ஓ, திறக்க மாட்டீங்களோ? வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், இந்த கரிஷ்மாவுக்கு கைய ஆயுதம். எப்படி கதவை திறந்தேன் பாத்தீங்களா? அப்புறம் ஓனர், இதான் நம்ம மனைவி மங்களம், இது குழந்தையா கோகிலா. 1+1 ஆஃபர் போட்டிருந்தாங்க, அதான் கையோட கூட்டின்னு வந்துட்டேன். அப்புறம் ஓனர், இன்னைக்கு நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு 4 பிளேட் பாறை மீனும் பரஞ்சி மலை தேனும் ரெடி பண்ணி வச்சிருங்க. நான் போயிட்டு ரெடி ஆயிட்டு வரேன். இன்னைக்கு நைட்டு ஒரு புத்தாண்டா. கடகசேனை, சூலசேனை, ஆயுத கௌரவ சமர்ப்பணம். கரிகால கட்டப்பா தலைமையில் கீழிருக்கும் சேனை முழுவதும் மகாராஜா பாத வணக்கம். என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க.